தடை விதிக்கிறானா தடை? நம் நாட்டிலே நாம் செய்யும் செயல்களுக்கு தடை போட அவன் யார்? நமது பாதுகாப்புக்காக நாம் உற்பத்தி செய்யும் ஆயுதங்களை தடுப்பதற்கு ஆங்கிலேயனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இந்த விஷயம் எப்படி இந்த அளவிற்கு போய்விட்டது என்று தெரியவில்லை. ஆயுதங்களை வைத்திருப்பவர்கள் அதை ஒப்படைக்க வேண்டும் என ஆணையிடும் அளவிற்கு அவனை தூண்டிவிட்டது யார் என்று புரியவில்லை. வேறு யார்? அந்த உறங்கா புலியாகத்தான் இருக்க முடியும். அவன் கொண்டு சென்ற மடலை வெல்ஷிடம் சேர்க்க முடியாமல் செய்துவிட்டோம் அல்லவா? அதனால் ஏற்பட்ட விளைவை எண்ணி அக்னியோ உறங்கா புலியை கடுமையாக சாடியிருப்பான். வெல்ஷோடு நடந்த யுத்தத்தில் நம் தரப்பில் துப்பாக்கிகளும் பயன்படுத்தப்பட்டன என்பதை அவன் அறிந்திருப்பான். அதனால்தான் இனியும் விட்டு வைத்தால் ஆபத்து என்று இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறான். எது எப்படி இருந்தாலும் இதை பற்றி நாம் விரிவாக விவாதித்து ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டும். என்ன வெள்ளையரே, ஏன் திடீரென்று சிரிக்கிறீர்கள்? அக்னியு பிறப்பித்த உத்தரவை கேட்டு நீங்கள் இருவரும் ஆவேசம் அடைவீர்கள் என்று நினைத்தேன். நான் நினைத்தது சரியாக போய்விட்டது. அப்படியென்றால் அந்த பரங்கியன் ஆணையிட்டது சரி என்று சொல்கிறீர்களா? அவனுடைய ஆணைக்கு நாங்கள் எல்லாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று எங்களை வற்புறுத்தப் போகிறீர்களா? வாளுக்குவேலி, இப்படி ஒரு ஆணை இடும்படி அவனை வற்புறுத்தியவனும் நான் அல்ல. அதற்கு அவனை தூண்டிவிட்டதும் இந்த வெள்ளையர் அல்ல. நீங்கள் ஒன்றும் தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் வெள்ளையரே. ஆயுதங்களுக்கு தடை என்பதை கேட்டது முதல் ஆவேசமடைந்து விட்டார் வாளுக்குவேலி. நீயாவது இந்த விஷயத்தில் நிதானமாக இருக்கிறாயே. இதை பற்றி விரிவாக விவாதிக்க வேண்டும் என்கிறாயே. அதுவே போதும். இந்த ஆணை அந்த அக்னியுவின் அதிகபட்ச அதிகாரத்தை கூட்டுகிறது வெள்ளையரே. அதிலும் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்வது அளவுக்கு மீறிய ஆதிக்க வெறி அல்லவா? ஆயுதங்களை ஒப்படைப்பது என்பது எப்போது நடக்கும் வெள்ளையரே? ஒரு நாடு மற்றொரு நாட்டிடம் தோல்வியடைந்து விட்டால் தோல்வியடைந்த வீரர்கள் தங்கள் வாட்களை எல்லாம் வென்றவர்கள் முன் வைத்து தங்களை ஒப்படைத்துக் கொள்ளும் போது அது நடக்கும். அல்லது கொள்ளையர்கள் சுற்றி வளைத்து பிடித்து விட்டார்கள் என்ற உடனே வேறு வழியின்றி அவர்கள் தங்கள் ஆயுதங்களை போட்டுவிட்டு சரணடையும் போது அது நடக்கும். நாம் ஒன்றும் ஆங்கிலேயரிடம் நேருக்கு நேர் போரிட்டு தோற்றுப் போகவும் இல்லை, கொள்ளைக்காரர்களால் சுற்றி வளைக்கப்படவும் இல்லை. பிறகு எதற்கு நாம் நம் ஆயுதங்களை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும்? இங்குதான் நீ தவறு செய்கிறாய் வாளுக்குவேலி. அக்னியு ஒன்றும் நீங்கள் வைத்திருக்கும் வாட்களையோ ஈட்டிகளையோ கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று அவன் சொல்லவில்லை. அவர்களுக்கே உரித்தான நவீன ஆயுதங்களான துப்பாக்கிகளைத்தான் ஒப்படைக்க வேண்டும் என்று அவன் கேட்கிறான். அவ்வளவுதானே? என்ன பேசுகிறீர்கள் வெள்ளையரே? கற்காலம் என்று ஒன்று இருந்தது. கற்களையே கூர்மையான ஆயுதங்களாக பயன்படுத்தினார்கள். அதற்காக இன்று யாராவது கற்களை ஆயுதமாக பயன்படுத்தினால் இது கற்கால மனிதனுக்கே உரியது, நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று யாராவது சொல்ல முடியுமா? உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பின் எல்லா நாடுகளுமே அவற்றிலிருந்து ஆயுதங்களை உருவாக்கி பயன்படுத்தின. அதனால் வாட்களும் ஈட்டிகளும் எங்களுக்கே சொந்தம் என்று யாராவது சொல்ல முடியுமா? இன்னும் சொல்ல போனால் ரோமாபுரியில் ஜூலியஸ் சீசரும் அகஸ்டஸ் சீசரும் வாளேந்தி போர் புரியும் முன்பே தமிழகத்தில் சேரன் செங்குட்டுவனும் சோழன் கரிகாலனும் பாண்டியன் நெடுஞ்செழியனும் வாளேந்தி போர் புரிந்தார்கள். ஈட்டிகளை வீசுவதிலும் வல்லவர்களாக இருந்தார்கள். அதற்காக நாங்கள்தான் முதலில் இதை பயன்படுத்தினோம். நீங்கள் எப்படி எங்களுக்குரிய ஆயுதங்களை பயன்படுத்தலாம் என்று ரோமானியர்களை நம் முன்னோர்களான மூவேந்தர்கள் கேட்டார்களா? அப்படித்தான் துப்பாக்கி என்பதும் எங்கோ யாரோ ஒருவன் தயாரித்ததாக இருக்கலாம். அதை மற்றவர்கள் அறிந்து கொண்டு அவரவர் தேவைக்கு பயன்படுத்தலாம். அதை எப்படி அந்த அக்னியு தடுக்க முடியும்? அப்படியே தடுத்தாலும் நாம் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அப்படி சொல்லுங்கள் நாயக்கரே. இந்த வெள்ளை ஐயருக்கு நீங்கள் ஒரு துப்பாக்கியை உருவாக்க எவ்வளவு பாடுபட்டீர்கள், எப்படி இரவு பகல் பாராமல் உழைத்தீர்கள் என்றெல்லாம் தெரியாது.
ஆனால் நான் அதையெல்லாம் அருகிலிருந்து பார்த்தவனாயிற்றே. நீங்கள் அதற்காக பட்ட துன்பங்கள் யாவும் எனக்கு தெரியும். அப்படி முயன்று தங்களது தனித்திறமையால் கண்டுபிடித்த துப்பாக்கியை கொண்டு போய் ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது என்ன நியாயம்? நாம் ஒன்றும் அவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல. அவன் ஆணை பிறப்பித்தால் நாம் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இருக்கும் நிலைமையை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறாய் வாளுக்கு வேலி. இன்று தமிழகத்தின் பெரும் பகுதி அவனிடம் இருக்கிறது. குறுநில மன்னர்களாகவும் பாளையக்காரர்களாகவும் இருந்த பல பேர் அக்னியுவின் பக்கம் சாய்ந்து விட்டார்கள். பூலித்தேவன், தீரன் சின்னமலை, கட்டபொம்மன் என்று பல மாவீரர்களை தூக்கு கயிற்றில் ஊசலாட விட்டு அவர்களது கோட்டைகளை எல்லாம் எடுத்து தரைமட்டமாக்கி விட்டார்கள். சிவகங்கை சீமை ஒன்றுதான் இன்னும் மிச்சம் இருக்கிறது. அதன் மன்னர்களான மருது பாண்டியர்களை ஏதும் செய்ய முடியவில்லையே என்ற ஆத்திரத்தில் இருக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள். மருது பாண்டியரை வீழ்த்திவிட்டால் அடுத்த கணமே அம்பலக்காரர்கள் மீது பாய்ந்து விடுவார்கள். பாகனேரி ஆகட்டும், பட்டமங்கலம் ஆகட்டும், வெள்ளையரின் பீரங்கி படைகள் நுழைந்தால் என்னவாகும்? பாஞ்சாலங்குறிச்சி போன்ற கோட்டைகளை சாய்ந்து விட்டதெனும் போது பாகனேரியின் மாளிகை எப்படி தாக்கு பிடிக்கும்? அதனால் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? காட்டாறு பொங்கி பெருகி பாய்ந்து வரும்போது வளைந்து கொடுக்கும் நாணல் தன்னை காப்பாற்றிக் கொண்டு மீண்டும் நிமிர்ந்து நிற்கிறது. எதிர்த்து நிற்கும் மரங்கள் வேரோடு சாய்ந்து விடுகிறது. நீங்கள் இப்போது நாணலாக இருங்கள். இதை ஒரு பெரிய விஷயமாக்கி எதிரிகளின் முழு கவனமும் உங்கள் பக்கம் திரும்பும்படி செய்து விடாதீர்கள். பார்த்தீர்களா நாயக்கரே, வெள்ளையர் என்ன சொல்கிறார் என்று? இதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இவர் சொல்வதை நாம் ஒரேடியாக புறக்கணித்து விடக்கூடாது வாளுக்கு வேலி. பல நேரங்களில் இவரது ஆலோசனை நமக்கு பயன்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. நான் ஏன் இந்த அளவிற்கு சொல்கிறேன் என்பது வாளுக்கு வேலிக்கு புரியவில்லை. உரங்காப்புலி மூலம் அனுப்பப்பட்ட அக்னிவின் மடல் வெல்ஷுக்கு போய் சேர்ந்திருந்தால் அவன் எச்சரிக்கையாக இருந்திருப்பான். போதுமான படைகள் வராமல் அவன் தனிமைப்படுத்தப்பட்டு காட்டில் இருக்கும் நிலைமை ஏற்பட்டிருக்காது. ஆனால் வாளுக்கு வேலி மிகவும் சாமர்த்தியமாக கருத்த ஆதப்பனை அனுப்பி அந்த மடலை பறித்து வர செய்து விட்டான். அதன் விளைவு என்னவாயிற்று? அக்னியுவை விட தந்திரக்காரன், வலிமை படைத்தவன் என்றெல்லாம் சொல்லப்பட்ட வெல்ஷ் மருது பாண்டியர்களால் அழிக்கப்பட்டான். அதனை அறிந்தது முதல் கொதித்து போயிருக்கிறான் அந்த அக்னியு. அப்படியே இருக்கட்டுமே. இதற்கு முன்பும் எத்தனையோ ஆங்கிலேய கர்னல்கள், மேஜர்கள், லெப்டினன்ட்டுகள் என்று பலர் மடிந்திருக்கிறார்களே. அப்போதெல்லாம் இல்லாமல் இப்போது மட்டும் ஏன் இப்படி தடை உத்தரவு போட வேண்டும்? கருத்த ஆதப்பன் மீது அக்னியு ஏற்கனவே பல காரணங்களால் ஆத்திரத்தில் இருக்கிறார். நாயக்கர் துப்பாக்கி செய்யும் முறையை கண்டுபிடித்து விட்டார் என்பதை அறிந்தது முதலே கொதித்து போயிருந்த அக்னியு ஆதப்பன் அந்த துப்பாக்கிகளோடு கடல் கடந்து சென்று ஈழத்திலேயே அதை சேர்த்துவிட்டு வந்திருக்கிறான் என அறிந்து ஆவேசம் கொண்டிருந்தான். இப்போது அவனது மடல் பறிக்கப்பட்டதை உரங்காப்புலி அங்கு சென்று சொன்னவுடன் அது அகங்காரமாக மாறிவிட்டது. அப்படியே இருந்தாலும் அந்த தடைக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. நீ கூட இப்படி கேட்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. வெல்ஷோடு நடந்த போரில் தானே நீங்கள் முதலில் துப்பாக்கியை பயன்படுத்தினீர்கள். இருபுறமும் கற்களை குண்டுகள் போல் வீசி படைகளை அழித்த நீங்கள் வெல்ஷை அழிக்கும் நேரத்தில் துப்பாக்கியை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன நேர்ந்தது? இப்போது மேலும் பல துப்பாக்கிகளை தயாரிக்க அம்பலக்காரர்கள் துணையோடு ஆயுதச்சாலைகளை விரிவாக்கப் போகிறீர்கள் என்பது அவனுக்கு தெரிந்திருக்குமே. அதனால்தான் இப்படி ஆயுத தடை சட்டம் கொண்டு வந்திருக்கிறான் அவன். இப்போது நாங்கள் என்னதான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள்?
நீங்கள் சென்று அக்னியு முன்னிலையில் உங்களிடம் இருக்கும் நவீன ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அதற்கு அவசியமும் இல்லை. சிறிது காலத்திற்கு அதை வெளிப்படுத்தாமல் மறைத்து வையுங்கள் என்றுதான் நான் சொல்கிறேன். இப்போது அவன் நினைப்பெல்லாம் இதிலேயே இருக்கிறது. அதனால்தான் சிறிது காலம் பொறுத்திருங்கள் என்கிறேன். பிறகு அவன் ஏதோ ஒன்றில் மூழ்கி விடுவான். அப்போது இது சாதாரணமாகிவிடும். நாங்கள் நவீன ஆயுதம் பயன்படுத்த மாட்டோம் என்ற உறுதிமொழியோடு அவன் கடிதம் கேட்கிறானாமே? உண்மைதான், கேட்கிறான். அதனால் என்ன? அதை ஏற்றுக்கொண்டது போல் காட்டிக்கொள்ள அப்படி ஒரு கடிதத்தை எழுதி யார் மூலமோ அனுப்பிவிடுங்கள். இப்படியெல்லாம் அந்த அக்னியுவை அனுசரித்து நடக்க வேண்டும் என்பதை நினைக்கும் போது சங்கடமாக இருக்கிறது வெள்ளையரே. வாளுக்கு வேலி, வில் எவ்வளவுக்கு எவ்வளவு வளைகிறதோ அவ்வளவுக்கு வேகமாக அம்பு பாயும். புலி எந்த அளவுக்கு பின்வாங்கி பதுங்குகிறதோ அந்த அளவிற்கு வேகமாக தன் இறை மீது பாயும். நீயும் அதுபோல் இப்பொழுது வளைந்து பதுங்கியிரு. நேரம் வரும்போது பாய்ந்து செல்லலாம். வல்லத்தரையா, நீ இன்று கொண்டு வந்து கொடுத்திருப்பது வெறும் பட்டயம் அல்ல, நம் பாரம்பரியத்தின் மானம், எங்கள் குடும்ப கௌரவம். எந்த வீட்டில் நானும் உனது அம்மா வள்ளியம்மையும் ஒன்றாக வளர்ந்தோமோ, எந்த வீட்டில் எங்களை பெற்றவர்கள் மிகுந்த பாசத்தோடு எங்களை சீராட்டி பாராட்டி பாசத்தை பொழிந்தார்களோ, எந்த வீட்டில் உன் தந்தை உன் தாயை பெண் பார்த்து மனம் பேசி அழைத்துச் செல்ல நான் உடனிருந்து அவர்களை வழி அனுப்பி வைத்தேனோ, அந்த வீட்டை நீ எங்களுக்கு மீட்டுத் தந்திருக்கிறாய். உண்மைதான் வல்லத்தரையா. நீ மட்டும் இதை மீட்டுத் தராமல் போயிருந்தால் எங்கள் நிலை என்னவாகியிருக்கும் என்று சொல்ல முடியாது. என்னை பொறுத்தவரை அந்த வீடோ அதிலுள்ள செல்வங்களோ கூட பெரிதல்ல. உன் மாமா அந்த உலகநாதனுக்கு எல்லாவற்றையும் எழுதி தந்துவிட்டு வந்தது கூட பெரிதல்ல. அவன் தன்னை ஏமாற்றிவிட்டான், எல்லாவற்றையும் நாம் இழந்துவிட்டோம் என்று அறிந்தது முதல் உண்ணாமல் உறங்காமல் பித்து பிடித்தவர் போல் கிடந்ததை பார்த்து இவரையே இழக்க நேர்ந்து விடுமோ என்ற அச்சத்திற்கு ஆளாகிவிட்டேன். பறிபோவது வெறும் செல்வங்களாயிருந்தால் பரவாயில்லை. இதனால் என் மாங்கல்யமே பறிப்போய் விடுமோ என்று கலங்கிக் கொண்டிருந்தேன். அந்த நிலை வராமல் காப்பாற்றிவிட்டாய். அம்பலக்காரன் என்ற கௌரவத்தை இழந்த நிலையில் என்னை கொண்டு வந்து இங்கு சேர்த்தது பெரிதல்ல. மிஞ்சி நின்ற செல்வமும் கைவிட்டு போகாமல் காப்பாற்றிய உனக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே புரியவில்லை. நாங்கள் உனக்கு காலமெல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் வல்லத்தரையா. மாமா, என்ன இதெல்லாம்? நீங்கள் என்னை பற்றி என்னதான் நினைக்கிறீர்கள்? என்னை உங்கள் தங்கையின் மகனாகவே நினைக்கவில்லையா? நீங்கள் நன்றி என்கிறீர்கள், அத்தை கடமைப்பட்டிருக்கிறேன் என்கிறார். யாருக்கு யார் நன்றி சொல்வது? யாருக்கு யார் கடமைப்பட்டவர்கள்? சின்னஞ்சிறு வயதில் நான் அம்மா மடியில் படுத்து உறங்கிய நாட்களை விட அத்தை மடியில் படுத்து உறங்கிய நாட்கள்தான் அதிகம். என் தந்தை என்னை தோளில் சுமந்த நாட்களை விட தாங்கள் என்னை தோளில் சுமந்து தெரிந்த நாட்கள் அதிகம் அல்லவா? அதெல்லாம் இன்னும் உனக்கு நினைவிருக்கிறதா வல்லத்தரையா? எப்படி மாமா அதெல்லாம் மறந்து போகும்? என் தந்தை திடீரென மடிந்தார். அதனால் தவித்து நின்ற எங்களுக்கு தாங்கள் தானே ஆதரவாக இருந்தீர்கள். என் தந்தையாருக்கு பிறகு இந்த குடும்பத்திற்கு வழிகாட்டக்கூடிய பெரியவர் என்று நீங்கள் தானே இருந்தீர்கள். அதனால்தான் தந்தைக்கு தந்த மரியாதையை
தங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். தங்களுக்கு ஒரு சங்கடம் என்றால் என்னால் அதை பார்த்துக் கொண்டிருக்க முடியுமா? தங்களை ஒருவன் ஏமாற்றுகிறான் என்றால் அதை என்னால் விட்டுவிட முடியுமா? அதனால் தான் இதை செய்தேன். இது என் கடமை மாமா. வல்லத்தரையா, நீ உன் மாமன் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாய் என்பதை நானே இன்றுதான் பூரணமாக தெரிந்து கொண்டேன். அவருக்காக நீ செய்ய வேண்டிய கடமையை சிறப்பாக செய்து விட்டாய். ஆனால் என்னம்மா ஆனால்? இத்தோடு உன் கடமை முடிந்து விட்டது என்று நினைக்காதே. இதைவிட முக்கியமான கடமை ஒன்று உனக்கு இருக்கிறது. சொல்லுங்கள் அம்மா, செய்ய காத்திருக்கிறேன். நீ எப்படி உன் மாமா மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறாயோ அதேபோல் பஞ்சவர்ணமும் உன் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறாள். அவளை என்றைக்கு நீ திருமணம் செய்து கொள்கிறாயோ அன்றுதான் நீ உனது மிகப்பெரிய கடமையை நிறைவேற்றியதாக அர்த்தம். அதுதான் எனக்கும் உன் மாமா அத்தைக்கும் மிகுந்த சந்தோஷத்தை தரும். வல்லத்தரையா, எனக்கு தெரியும் இந்த பேச்சை எடுத்தாலே நீ மௌனமாகி விடுவாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீண்ட நாட்களுக்கு நீ இப்படியே இருக்க முடியாது. எப்பொழுது பஞ்சவர்ணத்தை மணந்து கொள்ளப் போகிறாய் என்ற என் கேள்விக்கு நீ பதில் சொல்லியே தீர வேண்டும். நிதானமாக யோசனை செய்து பார். நான் சொல்வதில் உள்ள நியாயம் உனக்கே புரியும். வாருங்கள் அண்ணா. வா. மாமா, பஞ்சவர்ணம், நீ இங்கேயே இருந்தாய்? இவ்வளவு முக்கியமான விஷயத்தை பேசும்போது நான் இங்கே இல்லாமல் வேறு எங்கே போவேன் மாமா? நான் மாமாவிடம் பட்டயத்தை தந்துவிட்டேன் பஞ்சவர்ணம். நான் அதை பார்த்து கொண்டுதான் இருந்தேன் மாமா. அப்பா, அம்மா, அத்தை எல்லோருமே நீங்கள் இதை அவர்களுக்காக செய்தீர்கள் என்றுதான் நினைக்கிறார்கள். அப்படி நினைப்பதில் தவறில்லை. ஆனால் அதற்கும் மேலே ஒரு காரணம் இருக்கிறது என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் மாமா. எதை சொல்கிறாய்? அந்த உலகநாதன் ஒன்றும் அவ்வளவு பெரிய வீரன் அல்ல, உங்களுக்கு சமமான பலசாலியும் அல்ல. அவனிடமிருந்து ஒரு பொருளை பறிப்பதற்காக நீங்கள் 2 வீரர்களை அனுப்பினாலே போதும், அதற்கு அவன் அலறிக்கொண்டு எடுத்து தந்து விடுவான். ஆனால் இதற்காக ஒரு பெரும் முயற்சி எடுத்து அவனிடமிருந்து அந்த பட்டயத்தை பெற்று அவனை எச்சரிக்கை செய்து விரட்டி அடித்தீர்கள் என்றால் என் மீது நீங்கள் கொண்டிருக்கும் அன்புதான் காரணம்.